ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு கே.ஏ. செங்கோட்டையன் உள்ளே சென்ற காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு பேசிக்கான போலீஸ் செக்யூரிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் தேர்தலில் வென்றவுடன் 108 சீட்டுகளை நெருங்கியவுடன் அங்கே வந்து கடகடன் வந்து மெட்டல் டிடெக்டர்லாம் வைத்தாங்க. ஒரு சிஎம் வீட்டுக்கான அந்தஸ்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த காட்சிகள்லாம் தெரியும். ஸோ அதனால் காஷியஸாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறாங்களே அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு கே.ஏ. செங்கோட்டையன் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் பயணத்தோடு இணைந்து கொண்டார். அவர் இந்த ஃபார்மேஷனில் மிக முக்கிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு திரு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் பங்கு கொள்றவங்க எல்லோருமே புதியவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்ற ஒரே முக்கியஸ்தர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அஃப்கோர்ஸ் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏக்கள் பட்டியலில், அதாவது கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சீனியர் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தா திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தான் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் சில முறைகள் இருந்திருக்கிறவர். ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்திலே, இந்த சட்டமன்றத்துடைய கம்போசிஷன்லேயே பார்த்தா அவர் தான் சீனியர் மோஸ்ட் லெஜிஸ்லேட்டர் என்று கூறிட முடியும். அந்த அந்தஸ்து இதற்கு முன்னாடி திரு துரைமுருகன் அவர்களுக்கு இருந்தது. தொடர்ந்து பல முறை வென்றவர். அவருடைய நீண்ட சட்டமன்ற அனுபவத்தை பார்த்து திரு நரேந்திர மோடி கூட வியந்து கூறியிருக்கிறார். திரு துரைமுருகன் இந்த முறை சட்டமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தேர்தலில் தோல்வியை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் இந்த சட்டமன்றத்தில் இளையவர்கள் நிறைந்த அவை என்றாலும், இளையவர்கள் அதிகம் நிறைந்த கட்சி என்றாலும், அந்த கட்சியிலிருந்து தான் ஒரு சீனியர் மோஸ்ட் லெஜிஸ்லேட்டர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுக்கு நிறைய முக்கியமான பணிகள் அடுத்தடுத்து இருக்கிறது. ஆட்சி நிர்வாகம் சார்ந்த பணிகள், சட்டமன்றத்திலையும் கூட இதுவரைக்கும் வேறொரு அரசுக்கு, நம்ம வழமையாக பார்க்கக்கூடிய அரசுகளுக்கு இல்லாத சவால்கள்லாம் இருக்கிறது. முதல் சவால் என்பது 13ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை அவையில் நிறுவிங்க அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். இந்த பெரும்பான்மை சார்ந்த நிறைய கேள்விகள், சர்ச்சைகள், அதனால் தாமதங்கள்லாம் இருந்த நிலையில் வித்தவுட் ஆம்பிக்விட்டி அதை நிறுவ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசு என்று ஆளுநர் மனசில் நிர்ணயம் செய்யப்படுறதை தாண்டி, அது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை ஆளுநர் வழங்கியிருக்கிறார். இல்லை செல்லாது, உங்களுக்கு நம்பர் பத்தலை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பதவியேற்பு வைபவமே, அவருடைய அப்பாயின்மெண்ட்டே தாமதமானதை பார்த்தோம். ஆனால் நேற்று இந்த எந்தெல்லாம் கட்சிகள் அவருக்கு ஆதரவை வழங்கியிருக்கிறாங்களோ அந்த கட்சிகளுடைய தலைவர்களே, சட்டமன்ற குழு தலைவர்களே நேரடியாக போய் ஆளுநர் மாளிகையில், பார்த்தீங்களா, உங்களுக்கு சந்தேகம்லாம் வேண்டாம், நாங்களே நேரில் வந்திருக்கோம், இது எங்கள் கடிதம் தான், எந்த சர்ச்சையும் வேண்டாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாலும் கூட இந்த பெரும்பான்மை சார்ந்த சர்ச்சை பொது வெளியில் வந்திருக்கிறது, ஆளுநர் மாளிகையிலையுமே எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு ஆர்டரை கொடுத்துருக்கிறார். 13ஆம் தேதி அன்றோ அல்ல 13ஆம் தேதிக்கு முன்னரோ நீங்கள் அவையில் உங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு விஜய் கிட்ட அவர் ஆணை வழங்கியிருக்கிறார். அந்த ஆணையை செயல்படுத்த வேண்டிய சூழலும் கூட திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு இயல்பான புரிதல், பத்திரிகை அனுபவம் கொண்ட எல்லோருக்கும் தெரியும், இந்த ஒரு பெரும்பான்மை அப்படிங்கிறது இனி சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தாண்டிய எண் இருக்கிறது. இல்லை வேற ஒரு ஃபார்முலேஷனில் கூட இன்னைக்கு அதிமுகவில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் கூட ஒரு சிலரோ பலரோ அந்த திசை நோக்கி, விஜய் ஆதரவு அப்படிங்கிற திசை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற யூகமும் கூட இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.